Oh, yes. First, Silos. First theorem. Silos. First theorem. Okay. இப்போ statement என்னன்னா let G be a finite group. G be a finite group. And order of G equal to p power alpha into m. And P and M are relatively prime, and alpha greater than or equal to 0, and P power alpha divides order of G, P power alpha plus 1 doesn't divide order of G, then G has a subgroup height of G, then G has a subgroup height of order P power alpha. G has a subgroup heights of order P power alpha. இல்லைன்னா என்ன எழுதலாம்னா G has a இந்த ஹைட்ஸோட ஆர்டர் எப்படி இருக்கு பாருங்க. ஹைட்ஸோட ஆர்டர் வந்து என்னன்னா P power alphaன்னு இருக்கு. அப்போ பை டெஃபினிஷன் படி இந்த சப்குரூப் என்ன சொல்லுவோம்னா சைலோ P சப்குரூப்னு சொல்லுவோம். G has a சைலோ P சப்குரூப் இப்படி எழுது சரியா. ஆர் என்ன எழுதிக்கலாம்னா சைலோ P of G வந்து என்னன்னா நான் எம்டின்னு எழுதிக்கலாம். சைலோ P of G வந்து என்னன்னா நான் எம்டின்னு எழுதிக்கலாம். இதுதான் சைலோஸ் ஃபர்ஸ்ட் தியரம். G be a finite group, order of G equal to P power alpha into M. P and M are relatively prime. Alpha is greater than or equal to 0. P power alpha divides order of G, and P power alpha plus 1 doesn't divide order of G இருந்தால் G has a subgroup of order P power alpha. Or G has a subgroup, has a silo P subgroup. Or silo P of G வந்து என்னது நான் எம்டின்னு சொல்றோம் சரியா. So we prove this theorem by induction on n. We prove this theorem by induction on n. We prove this theorem. We prove this theorem by induction on order of G. Okay. If order of G equal to 1 எடுத்துங்க. Order of G equal to 1 இருந்தால் then order of G equal to 1 நான் இதை நான் எப்படி எழுதுவேன்னா P power 0 into 1 எழுதுவேன். P power 0 into 1 where P is a prime. Okay. Sir. அதாவது ஆர்டர் ஆஃப் G வந்து 1 இருக்கிறப்போ then என்ன எழுதலாம்னா ஆர்டர் ஆஃப் G எப்படி எழுதுதுன்னா P power 0 into 1 where P is prime. Where P is prime. சரியா. இந்த இடத்துல P power 0 divides order of G. P power 0 என்னன்னா nothing but 1. 1 divides order of G, and P power 0 plus 1 doesn't divide order of G. So என்ன ப்ரூவ் பண்ணணும் பாருங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ல உள்ளதெல்லாம் வருதான்னு பாருங்க. G be a finite group. Order of G எப்படி எழுதிக்கணும் P power 0 into 1 எழுதிக்கணும். 1 வந்து M. P and M are relatively prime. Alpha is greater than or equal to 0. P power 0 divides order of G. P power 0 plus 1 doesn't divide order of G. Okay. So அப்படி இருந்தால் என்ன சொல்லணும் G has a subgroup of order P power 0 சொல்லணும் சரியா. P power 0 நல்லா கவனிச்சிங்க. ஆர்டர் P power 0 உள்ள ஒரு சப்குரூப் சொல்லணும். அப்போ E is a subgroup of G of order 1 தானப்பா. இல்லை குரூப்லேயே ஒரு எலமெண்ட் தான் இருக்குது சரியா. அப்போ நல்லா கவனிச்சிங்க. P டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் Gன்னு இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. P பவர் இந்த கண்டிஷனை பார்த்துக்குங்க சரியா. ஆல்பா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 சரியா. அப்போ ஆர்டர் ஆஃப் G ஈக்குவல் டு 1 இருக்கிறப்போ ஆர்டர் ஆஃப் G P பவர் 0 into 1 எழுதிப்பேன். P is any prime. P power 0 வந்து என்னன்னா nothing but 1. 1 divides order of G, and P power 0 plus 1 வந்து என்னன்னா P doesn't divide order of G. So G ல P power 0 ஆர்டர் உள்ள ஒரு சப்குரூப் சொல்லணும். P power 0 உள்ள ஆர்டர் வந்து P power 0னா என்னது 1. ஆர்டர் 1 உள்ள சப்குரூப் என்னன்னா ஐடென்டிட்டி தான் சரியா. ஸோ
இந்த சப்குரூப் என்ன சொல்லுவோம்னா சைலோ பி சப்குரூப் ஆஃப் ஜின்னு சொல்லுவோம். சைலோ பி சப்குரூப் ஆஃப் ஜின்னு சொல்லுவோம். சரியா? இந்த இடத்துல இண்டெக்ஸிங் வந்து ஆர்டர் ஆஃப் ஜி வந்து 1லேருந்தே ஆரம்பிக்கும் பார்த்துங்க. சரியா? ஏன்னா ஆல்ஃபா வந்து நான் நெகட்டிவ்னு சொன்னனால ஆர்டர் ஆஃப் ஜி வந்து 1லேருந்தே ஆரம்பிக்கும். சரியா? ஓகே. இப்போ அடுத்து இஃப் ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு 2 எடுத்துக்கங்க. ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு 2னா என்ன ஆகும் பாருங்க. தென் ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு 2 பவர் 1 இன்ட்டு 1ன்னு எழுதிங்க. ஸோ இங்கே பி பவர் ஆல்ஃபா இதுதான். ஆல்ஃபா வந்து 1, இதை எம்னு எடுத்துக்கங்க. ஸோ அப்போ 2 பவர் 1 டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி அண்ட் 2 பவர் 1 plus 1 doesn't divide order of G. ஸோ ஆர்டர் அப்போ ஆர்டர் 2ல ஒரு சப்குரூப். இந்த குரூப் ஜஸ்ட் இந்த குரூப்பே எதுக்கு ஐசமாஃபிக்னா Z2க்கு ஐசமாஃபிக். அப்போ ஆர்டர் 2ல சப்குரூப் என்னன்னா இதே தான். இஸ் ஏ சைலோ 2 சப்குரூப் ஆஃப் G. குரூப் ஆஃப் G. ஓகே. ஸோ அப்போ n ஈக்குவல் இதே மாதிரி 3 ஆர்டர் ஆஃப் ஜி வந்து 3ன்னு எடுத்தீங்கன்னா Z3 வரும். ஆர்டர் 3 உள்ள சப்குரூப் வந்து Z3 தான். ஆர்டர் 3 உள்ள சப்குரூப் வந்து Z3 தான். சரியா? ஸோ assume that theorem is true for assume that theorem is true for all finite groups of order less than order of G. ஆர்டர் ஆஃப் ஜியை விட கம்மியாக உள்ள எந்த ஆர்டர் உள்ள குரூப் எடுத்தாலும் அந்த இடத்துல இந்த தியரம் ட்ரூ. ஓகே. இப்போ ஆர்டர் ஆஃப் ஜிக்கு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே. லெட் ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு n, தட் இஸ் ஈக்குவல் டு பி பவர் ஆல்ஃபா இன்ட்டு m. ஓகே. இப்போ இந்த இதுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே. இப்போ கிளியர்லி என்ன தெரியும்னா கிளியர்லி Z of G is a normal subgroup of G ன்னு தெரியும். Z of G is a normal subgroup of G ன்னு தெரியும். ஓகே. அண்ட் ஹியர் இதில் என்ன ஆர்டர் ஆஃப் ஜி வந்து பி பவர் ஆல்ஃபா இன்ட்டு எம்னு எடுத்துருக்கோம். இந்த இடத்துல ஆல்ஃபா வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 போட்டுருக்கோம். ஆல்ஃபா வந்து கிரேட்டர் தென், ஏன்னா ஜி ஆல்ஃபா ஈக்குவல் டு 0 வச்சு இங்கே சொல்லிட்டோம். ஆல்ஃபா ஈக்குவல் டு 0 வந்து இங்கே சொல்லியாச்சு. சரியா? இப்போ இந்த இடத்துல ஆல்ஃபா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 போட்டுருங்க. அப்போ பி டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி. ஓகே. ஆல்ஃபா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 ஏன்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு 0ங்கிறத டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஆல்ஃபா ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா பி பவர் 0. அப்போ ஜஸ்ட் சிங்கிள்டன் ஐடென்டிட்டி வர்றது தான். சரியா? இப்போ பி ஆல்ஃபா, அதனால ஆல்ஃபா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 போட்டுக்கிறேன். ஸோ பி டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி. ஓகே. அண்ட் இசட் ஆஃப் ஜி வந்து என்னன்னா நார்மல் ஃபார் எனி குரூப் இசட் ஆஃப் ஜி இஸ் ஏ நார்மல் சப் குரூப் ஆஃப் தட் குரூப். ஓகே. ஸோ இசட் ஆஃப் ஜி இஸ் ஏ நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜி. ஓகே. இப்போ கேஸ் ஒன்று என்ன எடுக்கனா இங்கே பி டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜின்னு இருக்குது. பி வந்து இந்த சப்குரூப்பை டிவைட் பண்ணோன்னா பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம். அப்போ கேஸ் ஒன்ல என்ன எடுத்தேன், பி டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் இசட் ஆஃப் ஜின்னு எடுத்துக்கிறேன். பி டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் இசட் ஆஃப் ஜின்னு எடுத்துக்கிறேன். ஓகே. பி டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் இசட் ஆஃப் ஜி. ஸோ அப்போ அண்ட் சின்ஸ் இசட் ஆஃப் ஜி இஸ் எபிலியன், இசட் ஆஃப் ஜி இஸ் எபிலியன், என்னன்னா சென்டர் ஆஃப் ஜி வந்து எபிலியன் குரூப்பாக இருக்கும். சரியா? ஸோ இசட் ஆஃப் ஜி எபிலியன் பி டிவைட்ஸ் அப்போ பை காச்சிஸ் தியரம் ஃபார் abelian group என்ன எழுதலாம், by Cauchy's theorem for abelian group there exists an element A belongs to Z of G and A not equal to E such that A power P equal to identity. Okay. Z of G வந்து abelian group இருந்தால் P divides order of G இருந்தால் அந்த P ஆர்டர்ல ஒரு எலமெண்ட் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். So there exists an element A belongs to Z of G such that A power P equal to identity. Okay. இப்போ take Chi equal to என்ன எடுத்துக்கிறேன்னா சப்குரூப் ஜென்ரேட்டட் பை ஏன்னு எடுத்துக்கிறேன். சப்குரூப் ஜென்ரேட்டட் பை ஏ அண்டு இந்த இடத்துல ஏ பவர் பி, இந்த ஏயோட ஆர்டர் என்னன்னா பி, ஏயோட ஆர்டர் ஆனது என்னன்னா பி. சரியா? அப்போ இந்த சப்குரூப்போட ஆர்டர் என்னவா இருக்கும்னா
PR, right? Order of G equal to order of B, that is equal to prime. Okay. So from this height is A வந்து Z of G ல இருக்கு, A வந்து Z of G ல இருக்கு. So is a subgroup of Z of G. Okay. And since Z of G is a normal subgroup of G ன்னு இருக்கு, ஸோ அப்போ height is a normal subgroup of G also. Z of G வந்து நார்மல் சப்குரூப், சரியா? இப்போ இதில் உள்ள எந்த, ஸோ இதில் எந்த சப்குரூப் எடுத்தாலும் அந்த சப்குரூப்பும் கண்டிப்பாக நார்மல் சப்குரூப் ஆஃப் ஜியாக இருக்கும். ஸோ ஜி பை ஹைச் வந்து என்னென்னா இஸ் ஏ குரூப்பாக மாறிடும். ஜி பை ஹைச் வந்து என்னென்னா குரூப்பாக மாறிடும், சரியா? ஸோ இப்போ ஆர்டர் ஆஃப் ஜி பை ஹைச் எப்படி இருக்கும் பாருங்க. ஃபைனைட் ஜி, இது வந்து ஃபைனைட் குரூப்பாக இருக்கும். இது வந்து ஃபைனைட் குரூப், ஏன்னா ஜி ஃபைனைட், ஸோ இந்த கோஷன் குரூப்பும் ஃபைனைட். அப்போ இது என்னென்னா ஆர்டர் ஆஃப் ஜி பை ஆர்டர் ஆஃப் ஹைச். இப்போ பி பவர் ஆல்ஃபா இன்ட்டு எம் பை பி. இப்போ திஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் ஜி பை ஹெச் என்னன்னா பி பவர் ஆல்ஃபா மைனஸ் 1 இன்ட்டு எம், சரியா? ஸோ ஆர்டர் ஆஃப் ஜி பை ஹெச் கோஷன் குரூப் திஸ் ஈக்குவல் டு பி பவர் ஆல்ஃபா மைனஸ் 1 இன்ட்டு எம். ஓகே. அண்ட் திஸ் ஆர்டர் இஸ் லெஸ் தேன் பி பவர் ஆல்ஃபா இன்ட்டு எம். திஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் ஜி. ஓகே. ஸோ பை இண்டெக்ஷனில் என்ன அசீவ் பண்ணியிருக்கோம், ஆர்டர் ஆஃப் ஜியை விட கம்மியாக உள்ள எந்த குரூப் எடுத்தாலும் அதில் சைலோஸ் ஃபர்ஸ்ட் தியரம் ட்ரூ. ஓகே. பை இண்டெக்ஷன் என்ன எழுதலாம், இதில் ஒரு இதில் நல்லா பை இண்டெக்ஷன் படி பி பவர் ஆல்ஃபா மைனஸ் 1 டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி பை ஹெச். ஓகே. அண்டு பி பவர் ஆல்ஃபா மைனஸ் 1 ப்ளஸ் 1 டசின் டிவைட் ஆர்டர் ஆஃப் ஜி பை ஹெச், ஆர்டர் ஆஃப் ஜி பை ஹெச். ஸோ பை டெஃபினிஷனில் உள்ள கண்டிஷன்லாம் ஜி பை ஹெச் ட்ரூவாக இருக்குது. ஸோ அப்போ பை இண்டெக்ஷன் படி என்ன எழுதலாம்னா ஜி பை ஹெச் ஆஸ் எ சைலோ பி சப்குரூப். ஓகே. ஜி பை ஹெச்ல தியரம் ட்ரூ, அப்போ ஜி பை ஹெச்ல சைலோ பி சப்குரூப் இருக்கும், சரியா? அந்த சே நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, இது ஜி பை ஹெச்ல உள்ள சப்குரூப்லாம் எந்த ஃபார்ம்லப்பா இருக்கும், ஜி பை ஹெச்ல உள்ள சப்குரூப்லாம் என்ன ஃபார்ம்ல இருக்கும்னு சொல்ல முடியுமா யாரும்? நம்ம பார்த்துருக்கோம் கோஷன் குரூப்ல உள்ள சப்குரூப்லாம் இந்த அதுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். இந்த ஜி பை ஹெச்ல உள்ள சப்குரூப்ஸ்லாம் என்ன ஃபார்ம்ல இருக்கும்னா கே பை ஹெச்ஆ இருக்கும், வேர் ஹெச் இஸ் ஏ சப்குரூப் ஆஃப் கேஆர். கோஷன் குரூப்ல ஜி பை ஹெச், அதாவது தேர்ட் ஐசோமார்பிசம் தியரம் ப்ரூவ் பண்ணதப்போ சொல்லியிருப்பேன். ஜி பை ஹெச் வந்து இதில் உள்ள சப்குரூப்ஸ்லாம் எந்த ஃபார்மில் இருக்கும்னா கே பை ஹெச்சில் இருக்கும், கே பை ஹெச்ங்கிற ஃபார்மில் இருக்கும். ஹெச் வந்து எங்கே இருக்கும்னா சப்குரூப் ஆஃப் கேஆர் இருக்கும், அண்ட் கே இஸ் ஏ சப்குரூப் ஆஃப் ஜிஆர் இருக்கும். ஓகே. ஸோ அப்போ இது எப்படி எடுத்துக்கிறேன்னா கே பை ஹெச் வேர் கே இஸ் ஏ சப்குரூப் ஆஃப் ஜி அண்ட் ஹெச் இஸ் ஏ சப்குரூப் ஆஃப் கே. ஓகே. ஸோ அப்போ இந்த சப்குரூப்போட ஆர்டர் எப்படி இருக்கும் பாருங்க. இந்த குரூப்ல சைலோ பி சப்குரூப் வந்து இதுதான். அப்போ சைலோ பி சப்குரூப்போட ஆர்டர் என்ன வரும்னா பி பவர் ஆல்ஃபா மைனஸ் 1. ஸோ ஆர்டர் ஆஃப் பி பை ஹெச் ஈக்குவல் டு பி பவர் ஆல்ஃபா மைனஸ் 1ன்னு எழுதலாம், சரியா? ஸோ இப்போ ஆர்டர் ஆஃப் கே எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். சாரி, ஆர்டர் ஆஃப் கே எப்படி எழுதிக்கலாம்னா ஆர்டர் ஆஃப் கே எப்படி எழுதலாம்னா ஆர்டர் ஆஃப் ஜி பை ஆர்டர் ஆஃப் ஆர்டர் ஆஃப் கேயோட வேல்யூ தெரியணும். ஸோ இதை எப்படி எழுதிக்கிறேன்னா ஆர்டர் ஆஃப் கே பை ஹெச் இன்ட்டு ஆர்டர் ஆஃப் ஹெச் எழுதலாம். தட் இஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் கே பை ஆர்டர் ஆஃப் ஹெச் இன்ட்டு ஆர்டர் ஆஃப் ஹெச், இதான் எழுதியிருக்கேன், சரியா? ஸோ இப்போ இந்த சப்குரூப் இது வந்து சைலோ கே பை ஹெச் இஸ் ஏ சைலோ பி சப்குரூப் ஆஃப் ஜி பை ஹெச். ஸோ இதனுடைய ஆர்டர் என்னன்னா பி பவர் ஆல்ஃபா மைனஸ் 1. ஹெச்சோட ஆர்டர் என்னன்னா பி. ஸோ அப்போ கேயோட ஆர்டர் என்னன்னா பி பவர் ஆல்ஃபா. ஸோ ஆர்டர் ஆஃப் கே ஈக்குவல் டு பி பவர் ஆல்ஃபா அண்ட் கே இஸ் ஏ சப்குரூப் ஆஃப் ஜி. ஸோ அப்போ பை டெஃபினிஷன் படி என்ன எழுதலாம்னா கே இஸ் ஏ சைலோ பி சப்குரூப் ஆஃப் ஜி, சைலோ பி சப்குரூப் ஆஃப் ஜின்னு எழுதிடலாம், சரியா? அது என்ன செஞ்சிருக்கோன்னு பாருங்க.
ஸ்டேட்மெண்ட் நல்லா புரியணும் பார்த்தீங்கன்னா p power order of g equal to p power alpha into m, p and m are relatively prime and alpha greater than or equal to 0, p power alpha divides order of g and p power alpha plus 1 doesn't divide order of g என்றால் g இந்த p power order p power alphaங்கிற ஆர்டர்ல ஒரு சப்குரூப் இருக்கணும். சரியா? அதுதான் அந்த சப்குரூப் என்னன்னா சைலோ பி சப்குரூப்னு சொல்லுவோம். சரியா? இண்டெக்ஸ் என்படி 1க்கு ப்ரூவ் பண்ணியிருக்கோம், அடுத்து 2க்கு ப்ரூவ் பண்ணியிருக்கோம், அடுத்து அசைன் பண்ணியிருக்கோம். ஆர்டர் ஆஃப் தி விட கம்மியாக உள்ள எல்லா ஃபைனைட் குரூப்புக்கும் இந்த தியரம் 2ன்னு அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இசட் ஆஃப் ஜி வந்து எப்பவுமே நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜியாக இருக்கும். பி டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜின்னு இருக்கனால அப்போ பி டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் இசட் ஆஃப் ஜி இருக்கலாம், அல்லது பி டசின் டிவைட் ஆர்டர் ஆஃப் ஜியாகவும் இருக்கலாம். பி டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜின்னு இருக்கிறப்போ பாச்சிஸ் தியரத்தை அப்ளை பண்ணி ஆர்டர் பி உள்ள ஒரு சப்குரூப் இசட் ஆஃப் ஜியில் கால்குலேட் பண்ணுதேன். அந்த சப்குரூப் வந்து நார்மல் சப்குரூப்பாகவும் இருக்கும். ஸோ அப்போ ஜி பை ஹெச் வந்து ஃபைனைட் குரூப் ஆகிடும். சரியா? ஸோ ஆர்டர் ஆஃப் ஜி பை ஹெச் வந்து பி பவர் ஆல்ஃபா மைனஸ் 1 இன்ட்டு எம்னு எழுதும். ஸோ பை இண்டெக்ஷன் படி ஜி பை ஹெச்ல ஒரு சைலோ பி சப்குரூப் இருக்கும். அந்த சப்குரூப்போட ஆர்டர் பி பவர் ஆல்ஃபா மைனஸ் 1. ஸோ அதுலேருந்து கே ஒரு கேன்னு ஒரு சப்குரூப் கண்டுபிடிக்கும். அந்த கேங்கிற சப்குரூப்போட ஆர்டர் பி பவர் ஆல்ஃபான்னு சொல்லிட்டோம். ஸோ இன் திஸ் கேஸ் சைலோ பி ஆஃப் ஜி வந்து என்னன்னா நான் எம்டி. ஓகே, இந்த இடத்துல சைலோ பி ஆஃப் ஜி வந்து நான் எம்டி. அடுத்து கேஸ் 2 பாருங்க. கேஸ் 2 என்னன்னா பி டசின் டிவைட் இசட் ஆஃப் ஜி. பி டசின் டிவைட் ஆர்டர் ஆஃப் இசட் ஆஃப் ஜி. ஓகே, பி டசின் டிவைட் ஆர்டர் ஆஃப் இசட் ஆஃப் ஜின்னு அசீவ் பண்ணிக்கோங்க. கன்சிடர் தி கிளாஸ் ஈக்குவேஷன். கன்சிடர் தி class equation for finite group. என்ன எழுதிப்போம்? ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் இசட் ஆஃப் ஜி பிளஸ் சமேஷன் ஏ நாட் இன் இசட் ஆஃப் ஜி இண்டெக்ஸ் ஆஃப் சென்ட்ரலைசர் ஆஃப் ஏ இன் ஜி. ஓகே, இண்டெக்ஸ் ஆஃப் சென்ட்ரலைசர் ஆஃப் ஏ இன் ஜி. ஓகே, இப்போ பி வந்து டசின் டிவைட் திஸ் எல்லாமே. பி வந்து டசின் டிவைட் திஸ், ரைட்டா? அப்போ இப்போ இந்த இடத்துல suppose if என்ன எடுத்துக்கிறேன்னா P divides index of centralizer of A in G for every A not in Z of G. every A not in Z of G இருந்தால் என்ன நடக்கும் பாரு. அதாவது இந்த இண்டெக்ஸை, சரியா, இந்த இண்டெக்ஸை P டிவைட் பண்ணுது ஃபார் எவ்ரி A not in this. சரியா? அப்போ இது இந்த சமேஷன்ல உள்ள எல்லா இண்டெக்ஸையும் பி டிவைட் பண்ணுது. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன எழுதுறாங்கன்னா பி டிவைட்ஸ் சமேஷன் ஏ நாட் இன் இசட் ஆஃப் ஜி இண்டெக்ஸ் எழுதிக்கலாம், சென்ட்ரலைசர் ஆஃப் பி எழுதிக்கலாம். சரியா? ஸோ அப்போ அண்டு பி டிவைட்ஸ் இசட் ஆஃப் பி டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி. ஓகே, பி டிவைட்ஸ், ஏன்னா ஆல்ஃபா வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1ன்னு எழுதியிருக்கோம். P divides இங்கேயும் என்னன்னா P alpha is greater than or equal to 1. சரியா? ஸோ அப்போ இந்த இடத்துல P divides order of G இருக்கு. ஸோ அப்போ P divides difference also. சரியா? இதுலேருந்து ஒரு நிமிஷம். So P divides summation A not in Z of G index centralizer of P in G. Okay, and P divides order of G. So this implies P divides order of G minus summation A not in Z of G centralizer of. Okay, so அப்போ இது இந்த டிஃபரன்ஸ் என்னன்னா by class equation P divides order of Z of G. சரியா? which is contradiction. Is contradiction to P doesn't divide order of Z of G அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ எதனால கான்ட்ரடிக்ஷன் வந்துச்சுன்னு பாருங்க. எதனால கான்ட்ரடிக்ஷன் வந்துச்சுன்னா இங்கே P வந்து இந்த இண்டெக்ஸை எல்லா இண்டெக்ஸையும் டிவைட் பண்ண, இந்த சமேஷன்ல உள்ள எல்லா இண்டெக்ஸையும் டிவைட் பண்ணதுனால அது Z of G-யும் டிவைட் பண்ண, ஆர்டர் ஆஃப் Z of G-யும் P டிவைட் பண்ணியிருக்கு. சரியா? இப்போ இந்த இதை அசீவ் பண்ணனால தான் கான்ட்ரடிக்ஷன் வந்துச்சு. அப்போ ஏதோ ஒரு ஏ வந்து நாட் இன் இசட் ஆஃப் ஜின்னு இருக்கிறப்போ பி அந்த இண்டெக்ஸை டிவைட் பண்ணலான்னு அர்த்தம். சரியா? ஸோ ஃப்ரம் திஸ் implies P doesn't divide the index of centralizer of
A in G. For some A not in Z of G. Okay. For some A not in Z of G. So P வந்து ஏதோ ஒரு இண்டெக்ஸை டிவைட் பண்ணல. P வந்து ஏதோ ஒரு இண்டெக்ஸை டிவைட் பண்ணல. சரியா? அடுத்து ஆர்டர் ஆஃப் ஜி எப்படி எழுதலான்னு பாருங்க. அண்ட் கிளியர்லி என்ன எழுதலாம்னா கிளியர்லி சென்ட்ரலைசர் ஆஃப் ஏ இன் ஜி இஸ் ஏ சப்குரூப் ஆஃப் ஜின்னு பார்த்துருக்கோம். சென்ட்ரலைசர் ஆஃப் ஏ இன் ஜி இஸ் ஏ சப்குரூப் ஆஃப் ஜின்னு பார்த்துருக்கோம். ஸோ ஆர்டர் ஆஃப் ஜி எப்படி எழுதலாம்னா ஆர்டர் ஆஃப் சென்ட்ரலைசர் ஆஃப் ஏ இன் ஜி இன்ட்டு இண்டெக்ஸ் ஆஃப் சென்ட்ரலைசர் ஆஃப் ஏ இன் ஜின்னு எழுதிக்கலாம். சரியா? ஜஸ்ட் இது என்னன்னா ஆர்டர் ஆஃப் சென்ட்ரலைசர் ஆஃப் ஏ, இதனுடைய ஆர்டர் என்னன்னா ஆர்டர் ஆஃப் ஜி பை ஆர்டர் ஆஃப் சென்ட்ரலைசர் ஆஃப் ஏ. ஓகே. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வந்துடும்னா ஆர்டர் ஆஃப் ஜி வந்துடும். ரைட்டா? ஸோ அப்போ ஆர்டர் ஆஃப் ஜி எப்படி எழுதலாம்னா எப்படி எழுதிக்கலாம். அப்போ பிங்கிற நல்லா வச்சுங்க. பி வந்து டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜியா இருக்கு. பி டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜியா இருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன வந்துருக்கு பாருங்க, பி டஸ்இன் டிவைட் ஆர்டர் ஆஃப் திஸ் இண்டெக்ஸ். பி வந்து இந்த இண்டெக்ஸை டிவைட் பண்ணல. சரியா? இப்போ பி இந்த இண்டெக்ஸை டிவைட் பண்ணலன்னா பி வந்து பி அதே சமயத்தில் ஆர்டர் ஆஃப் ஜியை டிவைட் பண்ணுது. அப்போ பி டிவைட்ஸ் திஸ் டேர்ம். சரியா? இப்போ பி டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் சென்ட்ரலைசர் ஆஃப் பின்னு எடுத்துக்கலாம். பி டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் சென்ட்ரலைசர்னு எடுத்துக்கலாம். சரியா? இப்போ இந்த இடத்துல பி டஸ்இன் டிவைட் and index of the centralizer is not equal to lambda p for any lambda belongs to z plus. Okay. This index வந்து not a multiple of pr. The index வந்து not a multiple of pr இருக்கும். And p divides this centralizer of a. Okay. Since ஆர்டர் ஆஃப் ஜி என்ன கொடுத்துருக்காங்க, பி பவர் ஆல்ஃபா இன்ட்டு எம்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ நம்ம ஆர்டர் ஆஃப் ஜி எப்படி எழுதியிருக்கோம், ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் சென்ட்ரலைசர் ஆஃப் ஏ இன் ஜி அண்ட் இண்டெக்ஸ் இன்ட்டு இண்டெக்ஸ் ஆஃப் சென்ட்ரலைசர் ஆஃப் ஏ இன் ஜின்னு எடுத்துக்கோம். சரியா? இப்போ இந்த டேர்ம்ல பியோட மல்டிபிளே வரல. இந்த ஆர்டர்ல இந்த இண்டெக்ஸோட ஆர்டர்ல இந்த இண்டெக்ஸ்ல பியோட மல்டிபிளே வரல. சரியா? இப்போ பியோட மல்டிபிள் ஃபுல்லா எங்க இருக்கும், ஆர்டர் ஆஃப் ஜி வந்து பி பவர் ஆல்ஃபா இன்டி எம். சரியா? இங்க இந்த இதுல இண்டெக்ஸ்ல மல்டிபிள் ஆஃப் பியே வரல. அப்போ மல்டிபிள் ஆஃப் பிலாம் எங்க இருக்குன்னா இதோட பேர். சரி, இதோட பேர். சரியா? அப்போ ஃப்ரம் தீஸ் இந்த ரெண்டுல இருந்து என்ன எழுதலாம்னா இதனுடைய ஆர்டர் இந்த இண்டெக்ஸ்ல பியோட மல்டிபிளே கிடையாது. சரியா? இப்போ பியோட மல்டிபிள் ஃபுல்லா இங்கதான் இருக்கும். அப்போ ஆர்டர் ஆஃப் சென்ட்ரலைசர் ஆஃப் ஏ equal to p power alpha into some t போட்டுங்க, where p and t are relatively prime. Where p and t are relatively prime ஆகும். சரியா? p power alpha into t ன்னு எடுக்கலாம். ஏன்னா இது இந்த இண்டெக்ஸ்ல பியோட மல்டிபிளே கிடையாது. அப்போ இங்க p power alpha இருக்கு. அப்போ p power alpha எதுல இருக்குன்னா அப்போ ஆர்டர் சென்ட்ரலைசர் ஆஃப் ஏயோட ஆர்டர் எப்படி இருக்குன்னா p power alphaவோட மல்டிபிளா இருக்கும். ஓகே. ஸோ இந்த இடத்துல பியும் ரிலேட்டிவ்லி பிரைமா இருக்கும். பியும் ரிலேட்டிவ்லி பிரைமா. இந்த இடத்துல பி பவர் ஆல்ஃபா டிவைட்ஸ் அப்போ இது வந்து லெஸ் தென் ஆர்டர் ஆஃப் ஜி. சென்ட்ரலைசர் ஆஃப் ஏ வந்து சப் குரூப் ஆஃப் ஜி. ஸோ சென்ட்ரலைசர் ஆஃப் ஏயோட ஆர்டர் வந்து லெஸ் தென் ஆர்டர் ஆஃப் ஜி. இப்போ பி பவர் ஆல்ஃபா டிவைட் சென்ட்ரலைசர் ஆஃப் ஏ. ஓகே. அண்ட் பி பவர் ஆல்ஃபா பிளஸ் 1 டஸ்இன் டிவைட் ஆர்டர் ஆஃப் சென்ட்ரலைசர் ஆஃப் A in G. Okay, p power alpha divides centralizer of A and p power alpha plus 1 doesn't divide centralizer of A. So by index and assume பண்ணுங்க. இது வந்து இந்த centralizer வந்து itself is a group, and order is less than order of G and இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா centralizer of A in G has a silo by index. சரியா? by index படி
by index and centralizer of A in G has a silo P subgroup. Subgroup some heights எடுத்துவோம். அப்போ ஹைட்ஸோட ஆர்டர் எப்படி இருக்கும்னா P பவர் ஆல்பா. அப்போ நல்லா கவனிச்சிங்க, H is a subgroup of centralizer of A in G. Okay, and centralizer of A in G is a subgroup of G. So upon this implies H is a subgroup of G. Upon H is a subgroup of order P power alpha. So this implies H is a silo P subgroup of G. H is a silo P subgroup of G. சரியா? அடுத்து இது சைலோஸ் ஃபர்ஸ்ட் தியரம். இது சைலோஸ் ஃபர்ஸ்ட் தியரம். சரியா? இப்போ find the order of silo P subgroup. Find the order தான் கேட்டிருக்கேன். Order of silo P subgroup of SP. That is SP னா என்னன்னா symmetric group of degree P. Symmetric group of degree P where P is prime. யாரும் சொல்ல முடியுமாப்பா? யாரும் சொல்ல முடியுமா? Find the order of silo P subgroup of symmetric group of degree where P is prime. சொல்லுங்க பாப்போம். சைலோஸ் தியரத்தை அப்ளை பண்ணுங்கப்பா. ஆர்டர் ஆஃப் SP என்ன வரும்பா? P factorial. P factorial. P factorial எப்படி எழுதலாம்? 1 2 3 4 up to P minus 1 into P எழுதலாம். ரைட்டா? ஓகே, இப்போ அடுத்து சொல்லுங்க. இங்க சப்குரூப்போட ஆர்டர் எப்படி கொண்டு வரணும் நல்லா கவனிச்சிக்கிங்க. எஸ்பியோட ஆர்டர் எழுதிட்டோம். சரியா? இந்த நம்பர்ஸ்லாம் P கூட ரிலேட்டிவ்லி பிரைமா இருக்குமா? 1 2 3 up to P minus 1. இந்த நம்பர்ஸ்லாம் லெஸ் தேன் P. ஓகே, இந்த நம்பர்ஸ்லாம் லெஸ் தேன் P, அதாவது M less than P. So M and P are relatively prime இருக்குமா இருக்காதா? Yes sir. நம்பர் தியரியில இருக்குல்லப்பா. அதாவது M less than yes sir yes. and P is prime. So M and P are relatively prime. சரியா? ஸோ அப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஆர்டர் ஆஃப் SP எப்படி எடுத்துக்கிறேன்னா P இன்ட்டு இந்த ரிமைனிங் டேர்ம்ஸ்லாம் என்னன்னா எம்னு போட்டுக்கிறேன். வேர் M equal to P minus 1 factorial. ஓகே, M வந்து என்னன்னா P minus 1 factorial. ஸோ எம்மும் பியும் என்னன்னா ரிலேட்டிவ்லி பிரைமா இருக்கும். சரியா? இப்போ பை சைலோஸ் ஃபர்ஸ்ட் தியரத்தை அப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? ஆர்டர் ஆஃப் SP ஈக்குவல் டு P இன்ட்டு M, P power 1 into M, and P power 1 divides order of SP, and P power 1 plus 1 doesn't divide order of SP. Okay, P square doesn't divide order of SP. So அப்போ by Sailos first theorem படி என்னடலாம்? by Sailos first theorem படி என்ன எழுதலாம்னா SP as a silo P subgroup heights. Okay, அந்த ஹைட்ஸோட ஆர்டர் என்ன இருக்கும்னா PR. ஹைட்ஸோட ஆர்டர் வந்து என்னன்னா PR இருக்கும். சரியா? ஸோ அப்போ the order of silo P subgroup of order of silo P subgroup of SP என்னன்னா Pங்கிற prime தான். சரியா? அப்போ find the order of silo 2 subgroup of find the order of silo 2 subgroup of S6. சொல்லுங்க பாப்போம். find the order of silo 2 subgroup of S6. இப்போ S6 ஓட ஆர்டர் கால்குலேட் பண்ணுங்க. S6 ஓட ஆர்டர் என்னன்னா 6 factorial. அப்போ 1 2 3 4 5 6. ஓகே, இப்போ இதில் உள்ள 2 எல்லாம் தனியாக எடுங்க. இங்கே இதில் ஒரு 2 இருக்குது, இங்கே 2 2 இருக்குது, இதில் ஒரு 2. அப்போ 2 power 4 எழுதிக்கலாமா? இப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னா 3 into 5 into இங்கே ஒரு 3 இருக்கும். ஓகே, ஸோ அப்போ 2 power 4 into 3 square into 5 எழுதலாம். 6 factorial இப்படி எழுதிக்கலாம். சரியா?
இப்போ இங்கே சைலோ 2 சப்குரூப்போட ஆர்டர் என்ன வரும்? 2 power 4 divides order of S6 and 2 power 4 plus 1 doesn't divide order of S6. Okay. ஸோ அப்போ சைலோ பை சைலோஸ் ஃபர்ஸ்ட் தியரத்தில் இப்போ தியரம் படி என்ன எழுதுறேன்னா S6 has a silo 2 subgroup. சைலோ 2 subgroup. அந்த சப்குரூப்போட ஆர்டர் என்ன இருக்கும்னா 2 power 4R. 2 power 4R. சரியா? இந்த இதில் சைலோ 3 சப்குரூப்போட ஆர்டர் என்ன வரும்பா? சைலோ 3 சப்குரூப்போட ஆர்டர் சொல்லுங்கப்பா. சைலோ 3 சப்குரூப்போட ஆர்டர் என்ன வரும்? 3 ஸ்கொயர் வரும். சைலோ 3 சப்குரூப்போட ஆர்டர் வந்து 3 வரும் பை சைலோஸ் ஃபர்ஸ்ட் தியரம் படி. அடுத்து சைலோஸ் 5 சப்குரூப்போட ஆர்டர் என்ன வரும்னா 5. சைலோஸ் 5 சப்குரூப்போட ஆர்டர் வந்து என்னன்னா 5 வரும். சரியா? Find the order of silo P subgroup of GLN of ZP. சொல்ல முடியுமா யாருக்கும்? GLN of Z. Find இது வந்து யூஜிசில கேட்டிருக்காங்கப்பா கொஸ்டின். யூஜிசில இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. Find the order of silo P subgroup of GLN of Z. GLN of Z என்னன்னு தெரியுமா? Order of GLN of ZP equal to என்ன எழுதிக்கலாம்னா P power n minus 1, P power n minus 3 and so on. P power n minus P power n minus 1. Okay, இதான் order of G. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சைலோ P சப்குரூப்போட ஆர்டர் கண்டுபிடிக்கணும். அப்போ நான் என்ன எடுக்கணும்? P power n minus 1 அப்படியே இருக்கும். இதுல இருந்து ஒரு P வெளியே எடுத்தீங்கன்னா P power n minus 1 minus 1. அடுத்த டேர்ம்ல இருந்து P ஸ்கொயரை வெளியே எடுக்கலாம். இங்க அடுத்தது என்ன இருக்குன்னா P power n minus P ஸ்கொயர். சரியா? P ஸ்கொயரை வெளியே எடுத்துங்க. அப்போ P power n minus 2 minus 1 and so on. இங்கேருந்து P power n minus 1 வெளியே எடுத்துருங்க. ரிமைனிங் P minus 1 இருக்கும். சரியா? இப்போ இதுல P எடுக்குங்க, P ஸ்கொயர் எடுக்குங்க up to this. ரைட்டா? அப்போ P power 1 plus 2 plus up to n minus 1 into remaining என்ன இருக்குன்னா P power n minus 1, P power n minus 1 minus 1, P power n minus 2 minus 1 and so on. P minus 1. சரியா? So order of GLN of ZP is equal to P power 1 plus 2 plus up to n minus 1. Okay. Into என்ன இருக்குன்னா P power n minus 1, P power n minus 1 minus 1 up to P minus 1. ஓகே, இந்த 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 இதை எம்னு எடுத்துங்க. இந்த நம்பர்ஸ்லாம் இந்த P கூட ரிலேட்டிவ்லி பிரைம் ஆகும். இது இந்த நம்பர்ஸ்லாம் என்னன்னா நாட்டிய மல்டிபிள் ஆஃப் P வந்துடும். ஏன்னா P பவர் n வந்து மல்டிபிள் ஆஃப் P. இதுலேருந்து 1 மைனஸ் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் வந்து நாட்டிய மல்டிபிள் ஆஃப் P இருக்கும். ஸோ இதை எம்னு எடுத்துங்க. M and P ஆர் ரிலேட்டிவ்லி பிரைம். ஸோ இங்கே மேலே என்ன இருக்குன்னா P பவர் n. அப்போ n இன்ட்டு n பிளஸ் 1/2 போடுங்க. அப்போ P பவர் n மைனஸ் 1 இன்ட்டு n பை 2 இன்ட்டு m, வேர் m ஈக்குவல் டு திஸ். சரியா? அப்போ இந்த இடத்துல இதை எப்படி எழுதிக்கணும்னா P பவர் ஆல்ஃபா இன்ட்டு m எழுதிக்கலாம். ஆல்ஃபா ஈக்குவல் டு n இன்ட்டு n மைனஸ் 1/2. இந்த இடத்துல P பவர் ஆல்ஃபா டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் GLN ஆஃப் Z. ஓகே, and P power alpha plus 1 doesn't divide order of GLN of ZP. So by Silo's first theorem படி Silo subgroups ஓட ஆர்டர் வந்து P power alpha. சரியா? ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா ஆர்டர் ஆஃப் Silo P subgroup என்னன்னா P power n into n minus 1/2. இதுதான் Silo is the order of Silo P subgroup of GLN of ZP. இது வந்து யூஜிசியில் கேட்டிருக்காங்க. சரியா? பார்ட் பியில் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் தி ஆர்டர் ஆஃப் Silo P subgroups of GLN of ZP. ஃபார்முலா என்னன்னா P power n into n minus 1/2.
ஓகேப்பா, ஸ்டாப் பண்ணிக்கலாம்.